ஆம், மின்டாப் தாடை வளர்ச்சிக்கு உதவும் என்பதற்கு சில ஆதாரங்களுள்ளன. இல் உள்ள மினாக்சிடில், மைனாக்சிடில் என்ற வேதிப்பொருள் முதலில் உச்சந்தலையில் முடி வளர்ச்சியை தூண்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இது முகத்தில் தாடி வளர்ச்சிக்கும் உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதாவது இது இரத்த நாளங்களை விரிவடையச் செய்கிறது. தாடி பகுதியில் இதை தடவும்போது அந்த இடத்திற்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இதனால் மயிர்கால்களுக்கு அதிக ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன. இது முடி வளர்ச்சியை தூண்டுகிறது. ஆய்வுகளின் முடிவுகள். ஒரு ஆய்வில் 3% மினாக்சிடில் கரைசலை பயன்படுத்திய ஆண்களுக்கு 16 வாரங்களில் தாடியின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது. பல பயனர்கள் மினாக்சிடில் பயன்படுத்துவதன் மூலம் குறிப்பாக தாடியில் திட்டுகளாக இருக்கும் இடங்களை நிரப்பவும் ஒட்டுமொத்த அடர்த்தியை அதிகரிக்கவும் முடிவதாக தெரிவித்துள்ளனர். பொதுவாக மினாக்சிடில் சிகிச்சையை தொடங்கிய 3 முதல் 4 மாதங்களில் குறிப்பிடத்தக்க முடிவுகளை காணலாம். அடுத்து தாடி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது ஆஃப்-லேபிள் பயன்பாடாக கருதப்படுகிறது. அதாவது இது உச்சந்தலை முடி வளர்ச்சிக்காக மட்டுமே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சையை தொடங்கிய முதல் சில வாரங்களில் தற்காலிகமாக முடி உதிர்வு ஏற்படலாம். இது மயிர்கால்கள் வளர்ச்சி நிலைக்கு மாறுவதை குறிக்கிறது. சிறந்த முடிவுகளுக்கு ஒரு தோல் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அவரது வழிகாட்டுதலின்படி பயன்படுத்துவது நல்லது. நீங்கள் சிகிச்சையை நிறுத்தினால் புதிதாக வளர்ந்த முடிகள் 3 முதல் 4 வரை மாதங்களில் உதிரும். துவிடம்பு தாடி வளர்ச்சியானது மரபியல், ஹார்மோன் அளவுகள் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் போன்ற பல காரணிகளை பொறுத்தது. எனவே மினாக்சிடில் மட்டும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான முடிவுகளை தராது.